எங்களோட வீட்டில் இருக்கிற கார்டனில் அழகான ரோஸ்மெரி செடி ஒன்று இருக்குது. அது வந்து தானாக வளர்ந்து ஒரு பெரிய மரம் சைஸ்க்கு வளர்ந்துருக்கு. அதை வந்து ப்ரொடக்டிவாக நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இந்த வாரம் ரோஸ்மெரி வச்சு ரோஸ்மெரி ஆயில் செய்ய போகிறோம். அதுக்காக தான் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ ஸ்க்ரீனில் அவன் தெரியணும்னு இந்த பக்கம் தள்ளி வந்து நிற்கிறான். இங்கே காட்டு அம்மாட்ட. வாவ், சூப்பர் செல்லம். சூப்பர், தேங்க்யூ ஆதீன். யார் இதெல்லாம் கட் பண்ணா? அச்சா, சூப்பர் ஆதீன். ரோஸ்மெரி ஆயிலில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்புறம் அதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி ஸ்கால்பில் மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு ஸ்டடீஸ் சொல்லுது. இந்த ரோஸ்மெரி ஆயிலை நீங்கள் வந்து கோகோனட் ஆயிலையும் பண்ணலாம், இல்லை ஆலிவ் ஆயிலையும் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஆலிவ் ஆயிலில் தான் பண்ணியிருக்கேன். 200 ml ஆயில் எடுத்துகிட்டு அதில் ரோஸ்மெரி லீஃபை வந்து கட் பண்ணி உள்ளே போட்டுக்க போகிறோம். சைடில் ஒரு வாட்டர் பாத் ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சுருங்க. ஒரு துணியை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். அது ஒரு 20 minutes கிட்ட அது நல்லா சிம்மர் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ 20 minutes ஆயிடுச்சு. நம்ம அந்த துணியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் வந்து நல்லா கூல் டவுன் ஆகணும், அதனால் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போது கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுச்சு. கூல் டவுன் சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ வடிகட்டி நம்ம உள்ளே எடுத்து வைக்கலாம். ஆக்சுவலி இந்த நாசில் சின்னதாக இருக்கிறதுனால லீஃபெல்லாம் எதுவும் உள்ளே போகல, அதனால் டேரெக்டாக நான் வடிகட்டாமல் பாட்டிலில் ஊற்றுறேன். ஆயில் ரெடி ஆயிடுச்சா? அதனால் பாட்டிலில் ஊற்றுறேன். ஃபுல்லாமே ஊற்றிடுங்க. ஒரு ஸ்பூன் எடு. ஓகே, வேணாம் பட் நானே எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன். அங்கே இடமே இல்லையே, எடுத்துருவியா நீ? எப்படி ஊற்றுறீங்கன்னு நான் பார்க்குறேன். ரோஸ்மெரி ஆயில் வந்து இங்கே டிஎம்ங்கிற கடையில் கிடைக்கிது, பட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளே டிஐவை பண்ண முடியும் போது எதுக்கு வெளியே வாங்கணும்? இது என்ன ஆயில் தெரியுமா? ரோஸ்மெரி ஆயில். ரோஸ்மெரி ஆயில். Yeah. ரோஸ்மெரி ஆயில். Rosemary oil. Rosemary oil. Wir brauchen Ja, noch eine. Ja, noch eine. இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஆயில் பண்ணுறது, அது முடிஞ்சுது. என்ன பார்த்த இப்போ? கீழே கொட்டுதா இல்லையான்னு பார்த்தியா? இன்னொரு வாட்டி பாரு. ஓ, கொட்டல. ஓகே, அப்ப நான் நிமிர்ந்தே வைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாவே வை. இல்ல தலையில எப்படி வைக்கிறது? ஓ, மேல ஊத்து. எங்கள் வீட்டோட ஓனர்ஸ் வந்து 2 weeks ட்ரிப்பு போயிருக்காங்க. ஸோ அவங்க கார்டன் ஃபுல்லாக எங்கள் பொறுப்பில் விட்டுட்டு போயிருக்காங்க. நாங்கள் தான் அதை வாட்டர் பண்ணணும். கார்டன்லேருந்து என்ன ஹார்வெஸ்ட் கிடைக்கிதோ அதை நாங்கள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றுற வேலையை குட்டி சார் தான் பண்ணுறாரு. ரொம்ப ஆர்வமாக பண்ணார். இந்த கார்டனில் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டோம். பட் அவங்க வந்து நாங்கள் ஃபுல் கார்டனும் யூஸ் பண்ணுவோம், அதனால் கொடுக்க முடியாது, சாரி அப்படின்ட்டாங்க இந்த வீடுக்கு வந்த புதுசுலேயே. ஸோ எங்களுக்கும் வேறு வழி இல்லை.
அதனால தான் இந்த வருஷம் கூட நான் சின்னதாக பால்கனியில் வந்து கார்டனிங் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப குட்டியாக. இங்க வா, இங்க உள்ள போ. என்னம்மா இருக்குங்க? ஆமா, அது என்னது? zucchini. ஓ, இதுதான் வந்து பாட்டு எனக்கு சொன்னாங்க. அது பாத்து எனக்கு குர்குன் கொடுத்தாங்கடா. இந்த zucchini பிளான்ட்டு, இந்த ஹார்வெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது எங்களோட பழைய வீட்டில் நான் கார்டனிங் பண்ணது தான் எனக்கு ஞாபகம் வருது. 20 கிலோ தக்காளிக்கு மேலே நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். zucchiniயும் கொத்து கொத்தாக ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் தான் இப்போ ஞாபகம் வருது. நம்ம வெளியில வேலை செய்யறது தானே. இந்த அதுவும் தான். காட்டு, எல்லாத்தையும் காட்டு, மொத்தமாக காட்டுடா. இதுதான் நான் சொன்ன என்னோட குட்டி பால்கனி கார்டன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளான்ஸ் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விஸ் சார்ட், அப்புறம் வெந்தயக்கீரை, மின்ட்டு, zucchini, குக்கும்பர், அவரைக்காய், இது மட்டும்தான் நான் வளர்க்குறேன். ரொம்ப நிறையாவும் நான் வந்து ட்ரை பண்ணல. இன்றைக்கி வந்து வெந்தயக்கீரை தான் வச்சு சமைக்க போகிறேன். அதனால் வெந்தயக்கீரையை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட பழைய கார்டனிங் vlogs பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி என்னோட குட்டி ஹார்வெஸ்ட்டும் முடிஞ்சுது. இதை எடுத்துகிட்டு போய் இப்போ நான் சமைக்க ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். வீல் see you in a good video soon. Bye.